Welcome to our 4th standard mathematics online class. So first we are also revise our previous class. Previous class la enna pathamo adha revise panna porom. Okay, you do not copy in your note. Idu copy panna vendam. Na enga start panna sollano neenga ange irundhu start panna podum. Okay. So in previous class we are also discuss about the 5 digit number, right? Right. Okay guys. In 5 digit number how many numbers also there? 5 numbers. How many numbers? 5 numbers. For example, I will give one number. How will you read that number? எப்படி ரீட் பண்ணணும் பாருங்கள் how many. So first you have to put the place value. So the place value start from right to left. So ones, tens, 100, 1000 and the next place value is 10,000. So the answer is 50,003. How will you read them? 50,003. 50,003. So in previous class we are also discussed about how will you write the 5 digit number and what's the smallest 5 digit. What's the smallest 5 digit number? The smallest 5 digit number is 10,000. The biggest 5 digit number is 99,999. In place value chart, the chart start from right to left, ones, tens, 100, 1000 and the next one is 10,000, right? Right. Okay guys. And next, how will you write the 5 digit number in words and next convert into abacus, right? Okay. So for example, I will give one number 50,003. Okay. So first I have to write this number in words. In words la idu eppadi convert பண்றதுன்னு பார்க்கலாம். So in words you have to start left to right. இங்கே இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகணும். ஓகே. ஸோ லெஃப்ட்டில் நாங்கள் 1000 பிளேஸ் இருக்கான்னு பாரு. 1000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 50 இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? 50,000. 50,000. நெக்ஸ்ட் 100 பிளேஸ் இருக்கா? நோ. 100 பிளேஸில் 100 பிளேஸோ இல்லை 10 பிளேஸ் எதுவும் ஜீரோவாக இருந்தால் யூ டூ நாட் ரைட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 10 பிளேஸ் ஆல்வேஸ் ஜீரோ. ஸோ யூ டோன்ட் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கோ டு ஒன்ஸ் பிளேஸ். த ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ இஸ் 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3. 5,003. Sorry, 50,003. 50,003. Next, you have to see in abacus. இது எப்படி abacusல எழுதுறதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 50,003. 50,003. இங்கே என்ன ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ ஜஸ்ட் அந்த பிளேஸில் இருக்க நீங்கள் என்ன செஞ்சால் போதும்? பீட்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்பரை ஈஸியாக கேட்பா. ஸோ பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குமா? 3 இருக்குது. அப்போ இந்த இது வந்து என்னது? ஒன்ஸ் பிளேஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் நீங்கள் எத்தனை பீட்ஸ் ட்ரா பண்ணும்? 1, 2 and 3 பீட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸில் ஏதாவது இருக்கா? நோ. 0. அப்போ அங்கே எதுவும் போட வேண்டாம். 100 பிளேஸ் ஆல்வேஸ் 0. ஸோ நோ. அடுத்து 1000 பிளேஸ் ஆல்வேஸ் 0. நெக்ஸ்ட் கோ டு 10,000 பிளேஸ். 10,000 பிளேஸ் வேல்யூ 5. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ட்ரா ஒன்லி 5 பீட்ஸ். ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக நம்பரை ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருப்பாரு. இது வந்து 10,000 என்ன இருக்குது? 5 இருக்குது. 1000ல் 0. அப்போ இதுலேருந்து ஈஸியாக போடலாம். 5. 1000 இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 0 கமா. 100 பிளேஸ் இருக்கா? நோ. இல்லைனா இங்கே என்ன வரணும்? 0. 1000 பிளேஸ் 0. ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 3. யூ கேன் ரீட் த நம்பர் 50,003. ஸோ ஈஸியாக நம்ம இதில் நம்பரை கால்குலேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் all of you go to today's session. In today's session we have to discuss about our self practice sum. Okay. Sum. Okay. இப்போ நம்ம self practice sum. Self practice 1b. Okay. Write the number shown on the abacus both in figures and words. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அபாக்கஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அபாக்கஸில் கொடுத்துருக்கக்கூடியதுலேருந்து நம்ம என்ன தெரியுமா? நியூமரல் என்ன, அதோட நம்பர்ஸ் நேம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு ஒரு அபாக்கஸ் கொடுத்துட்டாங்க. அபாக்கஸில் என்ன கொடுத்துட்டாங்க? பீட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம தான் கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே. ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 10,000 பிளேஸ்லேருந்து போகலாமா? பார் 10,000 பிளேஸில் ஹவு மெனி பீட்ஸ் ஆர்? 1, 2, 3, 4. ஹவு மெனி பீட்ஸ்? 4. ஸோ அப்போ 10,000 பிளேஸ் வந்து என்னம்மா? 4. நெக்ஸ்ட் 1000 பிளேஸ் 1, 2, 3, 4, 5. ஹவு மெனி? 5. நெக்ஸ்ட் புட் யுவர் கமா வரணும். 100 பிளேஸ் பாருங்கள் 1, 2. ஸோ யூ கேன் ரைட் 2. டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஒன்லி 1 பீட்ஸ். ஸோ யூ கேன் ரைட் 1. நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5 and 6. 6. Okay. So the number is 45,216. 45,216. So how will you write them? Every number's name in words. First you can start 1000 place value. So the 1000 place value is 45. So you can write 45,000. Next 100 place என்னமா? 200. So 200
நெக்ஸ்ட் 1 வந்து 1, அப்போ நம்ம இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? 16 ரீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ 216, 216. ஓகே, உங்களுக்கு ஒரு அபாக்கஸ் கொடுத்து அபாக்கஸ்லேருந்து நம்பர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் நேம் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் 1000 பிளேஸ். அந்த பிளேஸ் வேல்யூவில் ஹவு மெனி பீட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நம்ம போகணும். சரியா? இப்போ பாருங்கள், 10,000 பிளேஸில் ஹவு மெனி பீட்ஸ்? 4 beats. 1000 பிளேஸில் ஹவு மெனி பீட்ஸ்? 5 beats. 100 பிளேஸில் ஹவு மெனி பீட்ஸ்? 2 beats. 10s பிளேஸில் ஹவு மெனி பீட்ஸ்? ஒன்லி 1 beats. 1s பிளேஸில் ஹவு மெனி பீட்ஸ்? 6 beats. So the number is 45,216. Okay, and the next, the third sum is draw beads and the abacus to represent the given number. உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர்லேருந்து நீங்கள் தான் நம்ம என்ன செய்யணும்? அபாக்கஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? பீட்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கோங்க? பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ், இது வந்து என்னம்மா? டென்ஸ், 100, 1000. நெக்ஸ்ட் வந்து என்னது? 10,000. ஸோ நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து போகலாமா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு மேலே பிளேஸ் வேல்யூ போடுங்க. ஸோ 6ங்கிறது வந்து என்னமா? இங்கே பிளேஸ் இல்லை, ஸோ நான் அதனால் டவுனில் எழுதியிருக்கேன், நீங்கள் அப்பில் போடுங்க. சரியா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் யூ கேன் ட்ரா 6 பீட்ஸ். நம்ம பாரு, 1, 2, 3, 4, 5 and 6 beads. ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குமா? 7. அப்போ டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுல எத்தனை பீட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும்? 7 பீட்ஸ் ட்ரா பண்ணணும். 2, 3, 4, 5, 6 and 7. நெக்ஸ்ட் 100 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குமா? 8. ஸோ யூ கேன் ட்ரா 8 பீட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஓகே, நெக்ஸ்ட் 1000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குமா? 3. ஸோ ஒன்லி யூ கேன் ட்ரா 3 பீட்ஸ். இதை எத்தனை பீட்ஸ் மட்டும் ட்ரா பண்ணால் போதும்? 3 பீட்ஸ் ட்ரா பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 10,000 பிளேஸில் என்ன இருக்குது? 5. ஸோ யூ கேன் ட்ரா 5 பீட்ஸ். எத்தனை பீட்ஸ் ட்ரா பண்ணணும்? how many beads you can draw? 5 beads. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பி பாருங்கள். 53,045. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் புட் த பிளேஸ் வேல்யூ. நம்ம என்ன வரணும்? இங்கே பிளேஸ் வேல்யூ வரணும். அப்போ பிளேஸ் வேல்யூ பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 and the next one is 10,000. Okay, so listen. So first இங்கே பாருங்க, ones, tens, 100, 1000. What's the next place value? 10,000. Very good. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அப்போ நம்ம இதில் எத்தனை பீட்ஸ் ட்ரா பண்ணோம்? 5 பீட்ஸ் ட்ரா பண்ணோம். அப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ how many beads you can draw? only 4 beads. 1, 2, 3, 4. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் 100. 100ல் இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0 இருந்தால் இங்கே என்ன வேண்டாம்? பீட்ஸ் ட்ரா பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்ஸ் த நெக்ஸ்ட் பிளேஸ்? 1000. 1000 பிளேஸில் how many beads? இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3. அப்போ இங்கே எத்தனை பீட்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும்? 3 பீட்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ பாரு, 1, 2 and 3. நெக்ஸ்ட் 10,000 place. Which 10,000 place number is 5. So you can draw 5 beads. 1, 2, 3, 4 and 5. Okay. This one is write the following in numerals. உங்களுக்கு வேர்டிங்கில் கொடுத்துட்டாங்க. வேர்டிங்கில் கொடுத்துருக்கதை நீங்கள் எதாவது கன்வெர்ட் பண்ணணும்? நியூமரலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நியூமரல் போடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன போடுறேன்னா பிளேஸ் வேல்யூ போடுறேன். 10,000, 1000. ஏன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகே, 100, 10s and 1s. Okay, so first one, all of you read that. 21,005. 20. So the first one is 21,005 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஸ்டார்ட் 1000 பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 1000 பிளேஸ் இருக்கா? எஸ், ரைட். 1000 பிளேஸ் வந்து என்னது? 21. 21ல் 21. ஓகே, 21,000. 1000 பிளேஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? 100 பிளேஸ். 100 பிளேஸ் இருக்கா இங்கே? நோ. என்னதான் இருக்குது? 10s பிளேஸ் இருக்கா? நோ. அப்போ அந்த பிளேஸ் இல்லை அப்படின்னா இங்கே என்ன வரணும்? 0. 10s பிளேஸ் இருக்கா? இல்லை. நோ. அப்போ இந்த பிளேஸில் என்ன வரணும்? 0. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5. 5ங்கிறது என்னது? ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ. ஸோ 5. ஓகே, ஸோ 21,005. நெக்ஸ்ட் ஒன்
59,814. அப்போ 1000 பிளேஸில் என்ன இருக்குமா 59. இப்போ இங்கே என்ன வரணும் 10,000 பிளேஸில் 5 வரணும், 1000 பிளேஸில் என்ன வரணும் 9 வரணும். 100 பிளேஸ் இருக்கா எஸ் 800. அப்போ 100 பிளேஸில் என்ன வரணும் 800. நெக்ஸ்ட்டு 14. அப்போது 10s பிளேஸில் என்ன வரணும் 1 வரணும், 4 வந்து எங்கே வரணும் 1s பிளேஸில் வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் 90,007. 90,007. அப்போ 1000 பிளேஸில் என்ன வரணுமா 10,000 பிளேஸில் 9 வரணும், 1000 பிளேஸில் என்ன வரணும் 0 வரணும். 1000 பிளேஸில் என்ன வரணும் 0. ஓகே. 100 பிளேஸ் இருக்கா நோ. அப்போ இல்லை அப்படின்னா அங்கே என்ன வரணும் 0. 10s பிளேஸ் இருக்கா நோ. இப்போ இங்கே என்ன வரணும் 0. அடுத்து என்ன இருக்குது 7. 7ங்கிறது என்னது 1s பிளேஸ். அப்போ 1s பிளேஸில் என்ன வரணும் 7. ஸோ ஒரு நம்பர் கொடுத்து அதை நியூமரலாக சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன போட்டுக்கோங்க பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாரு 21,005 தான் இருக்குது நமக்கு. ஓகே 21,005. அப்போ 10,000 பிளேஸில் என்ன வரும் 2, 1000 பிளேஸில் என்ன வரும் 1. ஸோ 21,000. நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 100 பிளேஸ் இல்லை. அப்போ இங்கே என்ன வரணும் 0. ஓகே. நெக்ஸ்ட் 10s பிளேஸ் நோ. ஸோ யூ கேன் புட் த வேல்யூ 0. அந்த பிளேஸில் என்ன வரணும் 0. நெக்ஸ்ட்டு 5. 5 வந்து எந்த பிளேஸ் வேல்யூமா 1s பிளேஸ் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ். ஸோ நியூமரல் கொடுத்து நியூமரலில் நம்ம எதை கன்வெர்ட் பண்ணணும் நம்பர்ஸ் நேமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லிசன். So the first one is 4-digit number. Okay, 6,321. This is a 4-digit number. அப்போ நம்ம 4-digit நம்பர்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 1000 பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன எழுதணும் 6,000. நெக்ஸ்ட் 100 பிளேஸில் என்ன இருக்குமா 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும் 300. 10s பிளேஸில் என்ன இருக்குது 2 இருக்குது 20. 1s பிளேஸில் என்ன இருக்குமா 1. ஸோ 21. How will you read them 6,321. ஸோ நமக்கு எந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாரு 1000 பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் 1000 பிளேஸ் வேல்யூ அண்ட் நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 100 பிளேஸ் வேல்யூ, நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 10s பிளேஸ் வேல்யூ அண்ட் நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 1s பிளேஸ் வேல்யூ. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 43,670. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் 1000 எழுதணும். இங்கே 1000 பிளேஸில் என்ன இருக்குது 43 இருக்குது. 1000 பிளேஸில் என்ன இருக்குமா 43 இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் 43 FOURTY 43. 43,000. 100 பிளேஸ் இருக்கா எஸ் 100 பிளேஸில் என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ 600. இங்கே 10s பிளேஸில் என்ன இருக்குது 7 இருக்குது. 1s பிளேஸில் என்ன இருக்குது 0 இருக்குது. இதை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்போ 70. எப்படி ரீட் பண்ணுவோமா 70. ஸோ பாருங்க 43,670. Okay. And the next one is third one 28,401. அப்போ 1000 பிளேஸில் first you can write 1000 place value. 1000 place value இங்கே என்ன இருக்குமா 28. So you can write 28,000. Next you can write 100 place. What's the 100 place value? 100 place value is 4. 400. 10s place. 10s placeல என்ன இருக்கு 0. 0 இருந்தா அதை என்ன செய்யணும் wordingல எழுத வேண்டும். Okay. Next you can go to next place value. What's the next place value? Ones. Onesல என்ன இருக்கு 1 இருக்கு. So you can write 1. 28,401. So in wordingல வரும்போது நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோமா 1000 placeல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். So 1000 place valueல first you can write 1000 place value 43,000. Okay. இங்க பாருங்க 28,000. Okay. Next 100 place. 100 placeல என்ன இருக்கு 4. இப்போ 400. அப்புறம் நெக்ஸ்ட் 10s இருக்கா நோ. எந்த பிளேஸ்ல 0. இப்போ 100 பிளேஸ்ல 0 இருந்ததுன்னா நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம் ரைட்டிங் வேர்டிங்ல எழுத வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடலாம். ஓகே. ஸோ இங்கே 10ஸ்ல என்ன இருக்குது 0 இருக்குது. ஸோ யூ டு நாட் ரைட் zeros. Next you can go to next place value. Next place value is 1. So you can write 1. Okay. Okay guys. Next one is 6th one. Which number is formed if
4 and 9 are replaced by zeros in the number 31,479. Express the number in numerals and words. உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, given நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 31,479. ஸோ இந்த நம்பரில் 4 and 9 are replaced by 0. 4 and 9 இருக்க பிளேஸில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துகிட்டு 4 எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணணுமாமா, 0. ரீப்ளேஸ்னால் அப்படி ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது. 4 இருக்க பிளேஸ்லேயும் 0 போடணும், 9 இருக்க பிளேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணணும், 9 எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணணும், 0 வரணும் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த நம்பரை நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸ்பிரஸ் த நம்பர் இன் நியூமரல் அண்ட் வேர்ட். அந்த நம்பரை நியூமரலாகவும் இன் வேர்டிங்லேயும் எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், 31,000 4 இருக்க பிளேஸில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணோன்னா 4 எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிளேஸில் 0 போடணும். அடுத்து 7. இப்போ 9 இருக்க பிளேஸ்லேயும் நம்ம மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா. 9 இருக்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, என்ன வரணும், 0. ஸோ த நம்பர் இஸ் 31,070. 31,070 இன் வேர்டிங். இது எதில் எழுத சொல்லியிருக்காங்க, வேர்டிங்னு எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்டிங்கில் ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் 1000 பிளேஸ் வேல்யூ. 1000 பிளேஸ் வேல்யூவில் இங்கே என்ன இருக்குது, 31,000. So first you can write 31,000. 31,000. 100 place இருக்கா, no. You do not write. அது நம்ம என்ன செய்ய வேணாம், எழுத வேணாம். Next go to tens place. இங்கே 7 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸ்லேயே என்ன இருக்குது, 0 இருக்குது. இது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம், 70 ரீட் பண்ணுவோம். அப்போ 31,070. 31,070. ஓகே, 31,070. So next one, 7th one, which number is formed if 4 and 9 are interchanged? In the number 45,089, express the number in numeral and words. ஸோ உங்களுக்கு ஒரு given நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரில் 4 and 9 நீங்கள் என்ன செய்யணுமா, ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச்னா என்னது, அப்படி சேஞ்ச் பண்ணிப்பாரு. ஓகேவா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இருந்தால் செகண்ட் பிளேஸ் உள்ளவங்க ஃபஸ்ட் பிளேஸ்லையும், ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கவங்க என்ன செய்யணும், செகண்ட் பிளேஸ்லையும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி இங்கே என்ன கொடுத்தாங்க, 4 and 9. ஸோ அப்போ 4 இருக்க பிளேஸில் 9 வரணும், 9 இருக்க பிளேஸில் என்ன வரணும், 4 வரணும். ஸோ அந்த நம்பரை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே நியூமரல் அண்ட் வேர்டிங்கில் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கிவன் நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 4 தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ 4 எடுத்துகிட்டு இங்கே நம்ம என்ன வரணும், 9 வரணும். அப்போ பாருங்கள், 9. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒன்லி நீங்கள் எந்த நம்பர் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். 4 and 9. 4 இருக்க பிளேஸில் 9 வரணும், 9 இருக்க பிளேஸில் என்ன வரணும், 4 வரணும். அப்போ பாரு, 95,008. இப்போ 9 இருக்க பிளேஸில் என்ன வரணும், 4. ஸோ ஆல் ஆஃப் யூ ரீட் தட் நம்பர். எப்படி ரீட் பண்ணுது, 95,084. 95,084. ஸோ how will you write them? இது எப்படி ரைட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் வரணும், 1000 பிளேஸ் வேல்யூ வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் 90, 95,000, 95,000. 100 பிளேஸ் இருக்கா, நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ். பாருங்கள், டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ 80. ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குமா, 4. இப்போ 84. 84. 95,084. Okay, so next one is, what's the largest 5-digit number that can be formed using, உங்களுக்கு ஒரு 5 digit கொடுத்துட்டாங்க, சிங்கிள் டிஜிட்டாக கொடுத்துட்டாங்க. இந்த சிங்கிள் டிஜிட்டில் இருந்து ஜஸ்ட் யூ கேன் ஃபார்ம் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர். இப்போ லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் டிஜிட் கொடுத்து அதை லார்ஜஸ்ட் 5-digit நம்பராக மாற்றோம்னா, ஃபர்ஸ்ட் யூ கேன் அரேஞ்ச் அ கிவன் நம்பர் இன் டிசெண்டிங் ஆர்டர். இந்த நம்பரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ த லார்ஜஸ்ட், the largest 5-digit. ஸோ கிவன் நம்பரில் பாருங்கள், இதுக்குள்ள பிக்கஸ்ட் நம்பர் என்னது, 9. ஸோ யூ கேன் ரைட் 9. Next 8, next 7, next 3, next 0. So the largest 5-digit number 98,730. உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் கொடுத்து லார்ஜஸ்ட் நம்பரோ இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பரோ இருந்தால் ஃபர்ஸ்ட் யூ கேன் அரேஞ்ச் அ டிஜிட் இந்த. இப்போ லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகே, ஓகே கைஸ். நெக்ஸ்ட்,
our homework session. Self practice 1B ல first one என்ன அப்படின்னா உங்களுக்கு place value மட்டும் தான் நம்ம எழுதணும் சரியா. செகண்ட்ல B அதாவது abacus. ஓகே. தேர்ட்ல C sum, fourthல C sum, fifthல D and E sum. Page number 12. Okay. So today class we are also discuss about 5 digit number. So 5 digit number na namakku ethana number vanuma 5 numbers irukum. Okay. So 5 numbers enga irundhu start agum namak 4000 largest 4 digit number is 9999. Just you can add 1 kuduka number nu one add panna namakku enna varuma 10000. So in the 5 digit number enga irundhu start aguma 10000. avla 10000 da namakku vandu enadhu smallest 5 digit number. The smallest 5 digit number is 10,000. Okay, 10,000 and 10,000 always equal. Okay, so next, so how will you read them? 10,000. So next all of you count thousands. 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 60,000, 70,000, 80,000, 90,000. And the next 1,000 you can call 1 lakh. 1 lakh is also 6 digit number. Only we are also discuss about 5 digit number. So just you can stop 90,000. Okay. So the largest 5 digit number is 99,999. So next one is place value. So the place value is first last you can write ones, tens, 100, 1000 and the next place value is 10,000. Okay. Ones is represented as O and tens is represented as D. 100 is represented as H. 1000 is represented as TH. 10,000 is always represented as TH. Okay. Okay guys. So all of you do your homework in properly. Okay. Thank you.